அப்ப அடுத்தது நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாதவிடாய் சுழற்சி. இது வந்து யாருமே வேணும் வேணான்னு சொன்னாலும் இதுதான் உண்மை. ஒரு பொண்ணுக்கு தெரியும். இது பொண்ணுக்கு தெரியும். ஒரு ஆம்பளைங்களுக்கு புரியலையோ இன்னையோ அது விட்டுருவோம். இப்போ ஒரு பெண்ணுக்கு நல்லா புரியும். இது வந்து என்ன அவங்களுடைய சைக்கிள் எப்படி போயிட்டு இருக்குன்னு. ஆனா இப்ப நமக்கு எல்லாருக்கும் வந்து பெண்களுக்கு என்ன சிக்கல் என்னன்னா, இந்த இதுலயும் அவங்களுக்கு இப்ப எது எப்போ இருக்கும், நடக்குதா, இது சரியா போகுதா அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். அதனாலதான் வந்து சந்திரனுடைய திதியின் அடிப்படையில் தமிழர்கள் ஏன் இதுன்னா பெண்ணினுடைய அந்த கருத்தரித்தல் முறை மட்டுமல்ல, ஒரு நலம் ஒரு நலமான பெண்ணை உருவாக்குவதில் வந்து தமிழர்கள் காட்டிய முனைப்பு மிக மிக பெரிது. அதெல்லாம் வந்து நம்மளுடைய கருத்துல கொண்டு வராங்க பாருங்க. எவ்வளவு பெரிய கருத்தை கொண்டு வந்து மாதத்தை வந்து ஒரு வைக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து, அது வந்து பெண்ணினுடைய வடிவாகவே அது வந்து பெண்ணிற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு 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 கால முறை, ஒழுங்கு நெறி. அப்ப இன்னைக்கு வந்து வருதோ இல்லையோ அவங்களுக்கு அறவே வரலைன்னா கூட அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்குள்ள கலாச்சாரம். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து எதுலயுமே வந்து ஒரு பிடிப்பு கிடையாது. இன்றைக்கு வந்து அப்படி போறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான வாழ்க்கை உள்ளுக்கு நுழையும் பொழுதுதான் இந்த பற்றிய சிந்தனைகள்லாம் நமக்கு வந்து கூர்மையா இருக்கும். எப்படி வந்து ஒரு பெண் வந்து உடல்நலம் காத்துக்கொள்வது, தன் உடல்நிலையில இருக்கக்கூடிய அந்த சுழற்சி முறைகளை வந்து சரியாக அமைத்துக் கொள்வது, அதன் வழி அவர்கள் வந்து ஒரு 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 பார்த்தீங்கன்னா, ஒரு நலமான ஒரு அதாவது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிலைகளையும் உடைய ஒரு பெண்ணாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்பது ஒரு பெரிய வரம் மாரி பார்க்குற ஒரு சூழலுக்கு போகுது. ஏன்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 குழந்தைகள பெற்றுட்டு தாயார் வந்து அப்படியே அழகா வாழ்க்கைய நடத்துனாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பெறுவதற்கே வந்து கிடைக்குமா? குழந்தை கிடைக்குமான்னு கேள்வியோட போயிட்டு இருக்காங்க. அப்போ போராட்டம் வந்து வேற நிலைக்கு போயிருச்சு. ஏன் இந்த மாரி நிலைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டோம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள். இத பற்றி நான் இத பற்றி நான் இன்றைக்கு பேசல. இது ஏன்னா முழுக்க முழுக்க இதுல வந்து சித்த மருத்துவம் வந்து கலந்திருக்கு. அடுத்தது வந்து ஓராண்டு. ஓராண்டு நட்சத்திரம் அப்படின்ற ஒரு கருத்தோட இங்க நான் வந்து வலியுறுத்துறேன். ஏன்னா இந்த ஒரு ஆண்டு வந்து நட்சத்திரத்த தான் குறித்து காட்டுது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தான் இதுல வந்து ஒரு ஆண்டு என்பது சூரியனை மையப்படுத்தியது மட்டுமல்ல, ஒளியினுடைய ஒட்டுமொத்த விளக்கமே வந்து ஒரு ஆண்டு தான். நம்ம ஒளியை தான் அங்க வந்து ஒரு பெரிய அதுதான் சூரிய மானம்னு சொல்றோம். சூரியனுடைய கணிதமாகவே சூரியன் என்பது ஒரு நட்சத்திரமே. அது நல்லா தெளிவா வச்சுக்கங்க. நமக்கு என்னதான் அது கோள்னு சொல்லி அது ஒரு பிளானட் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டார். அப்ப இங்க பாத்தீங்கன்னா சூரியனுடைய வெப்பநிலை வந்து பிரகாசத்தினுடைய அளவு மிக மிக அதிகம். மற்ற பிரகாசமான சூரிய நிலைகள்ல அங்க இருக்கிற ஒளியை நம்ம வந்து சேர்க்கும் ஒரு முறை தமிழர்களிடையே மிக மிக நுட்பமாக இருந்திருக்கின்றது என்பதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த நட்சத்திரங்களே அதுக்கு விளக்கமாகிறோம். அப்ப இதுதான் இருக்கு. இதெல்லாம் தூர பார்வை தானா அப்படின்னா இல்ல. நீங்க அத பருவம். இப்ப நான் வந்து எளிதா முடிச்சிடணும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப எளிதா ஒரு ஆண்டு என்ன செய்யுது அப்படின்னா, பொது நிலையில நான் சொல்லிடுறேன். இது வந்து ஆங்கிலேயர்களுடைய முறை. 4 கால அந்த கால பருவத்தை வந்து பிரிக்கிறாங்க. ஆனா நமக்கு தமிழர்களுக்கு 6 கால பிரிவுகள் இருக்கு. அந்த 6 கால பிரிவுகள்ல என்னதான் மாற்றம் நடக்குதுன்னா, ஒரு மரம் சொல்லிரும். நான் வந்து மரத்த வச்சு காட்டுறதுக்காக, ஒரு குழந்தையினுடைய இத எடுத்து பார்க்கும்போது, ஒரு மரம் பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஒரு மரத்துக்கே இவ்வளவு மாற்றம் நடக்குதா ஒரு வருஷத்துல அப்படின்றத பார்த்துடலாம். அந்த மரம் வந்து என்னென்ன 4 நிலைகள்ல அது வந்து தன்னை அப்படியே புதுப்பிக்கிற ரிஃப்ரெஷிங் அந்த ஒரு வருடம் சுழற்சியிலேயே வந்து எல்லாத்தையும் விளைக்கிறோம். மரங்களுக்கே அது அப்படின்னா நம்ம உயிர்களுக்கு மனிதர்களுக்கு என்ன அப்படின்றத புரிந்து கொண்டாலே போதும். ஏன்னா இதுக்கு வந்து குரோனோ பயாலஜி வந்து இல்ல இதெல்லாம் குரோனோ பயாலஜி எல்லாம் பேச முடியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க ஏன்னா எனக்கே வியப்பா இருக்கும். ஏன்னா இங்க வந்து கிலாக்காய் இருக்கும். கிலாக்காய்னா தெரியாது தெரியல உங்களுக்கு தெரியுமான்னு. இங்கெல்லாம் பார்ப்பேன். அந்த கிலாக்காய் எல்லாம் வந்து சரியா அந்த பருவம், அந்த பருவத்திற்கு அது அவ்வளவு அழகா பூ பூக்கும், காய் காய்க்கும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்கள்ல சில மரங்கள் வந்து அவ்வளவு அழகா வந்து அதனுடைய காலத்தை காட்டி அவ்வளவு அழகா அது வந்து விளக்கும். அப்போ நான் வந்து இப்ப கிழக்காயை பார்த்ததோட எனக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கு வந்து நிச்சயமாக நம்மளுடைய அந்த சூரியன் வந்து வடக்கே வந்து வட இனம் வந்து இன்று நிச்சயமாக அது வந்து மார்ச் தொற்றுச்சு. அப்போ பூ பூத்துருச்சுன்னா அடுத்தது அங்க சித்திரை வந்ததுன்னா காய் காய்க்க பழம் வந்துரும். பழங்கள் காய்க்கும். அதனாலதான் வந்து சித்திரைக்கு வந்து அதெல்லாம் அடையாளங்கள். சித்திரையினுடைய மாங்காயும் அதுக்கு நல்லா அந்த பருவ காலத்தை வந்து அழகா காட்டும்.
அப்போ அதனாலதான் சொல்லுவாங்க, அந்த சேவல் வந்து கண்ட கண்ட நேரத்திலயும் கூவுனா அந்த சேவல அறுத்து போட்டுருவாங்க முன்னெல்லாம். ஏன்னா அது சொல்லுவாங்க, காலையில 6 மணிக்கு சரியா கூவணும். ஏன்னா அது அது நேரம் கரெக்ட்டா தெரியணும்னு சொல்லுவாங்க. அது காலையில கூவல, அது வந்து இரவுல கூவுனுச்சுன்னா அந்த அந்த சேவலுக்கு ஏதோ சரியான இது இல்ல, காலம் தெரியலன்னு சொல்லி அத என்ன செஞ்சுருவாங்கன்னா, முன்ன காலத்துல எங்களுடைய அம் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, அத வெட்டி போட்டுருவாங்க. வெட்டி அறுத்துருவாங்க. அப்போ சேவல் கூட கவனமா இருக்கணும் பாருங்க.